இப்ப எனக்கு ஒரு கிழமை என்னன்னா டாப்பு போடவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க தெரியுதா? அதெல்லாம் நம்ம வண்டி எப்பவுமே பழச்சுன்னு தான் தெரியும். நான் தேங்காய் போட்டு தொடச்சிருக்கேன். எப்போ நூல் வைக்கிறதுக்கெல்லாம் யாரா தூக்கி மாட்டுறது? அதையும் மாட்டி விட்டுருங்க. கால் சேர்ந்து வச்சுக்கிறியா? அந்த காடு மாட்டி விட்டுருங்க. நல்லாவே இல்லை. இப்போதான் முழு 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 முழுன்னு சாஃப்டாக அழகாக இருக்குது. எங்கே அதை பிடிச்சி ஏறும்போது நான் அதை நினப்பில் ஏறும்போதா இப்படி ஏறமா அது இல்லையா இங்கே பிடிச்சி ஏறதா இருக்குது. அப்போ எடுத்து கழட்டி விட்டு வரலாம். தேங்காய் எண்ணெய் பவர் தான். வைக்கபிள் ஓட்டினா ஏதாச்சும் ஆகுமா? இல்லை புழுதி கிளம்புதா இல்லை ஈரப்புல்லா இருக்குதான்னு. ஈரப்புல்லா இருந்தால் சரி. இன்னைக்கு டெஸ்டிங் பார்த்துருவோம். இந்த ஆனந்தம் கூப்பிடுற மாதிரி தெரியல. அங்கே யாரா பார்க்குறாங்க? மாசம் பார்த்துட்டேன். என்ன மேலே தாடி கீழே எல்லாம் ஒரு யாரா மாசமாக்குறாங்களா? ஆமாண்ணா 7 முடிஞ்சு 8 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி மாசமாக்குதா அப்படின்னு கேட்குது. இனிமே எல்லாரும் அதான் கேட்பாங்க. என்ன பண்ண? தண்ணி ஊற்றியா உள்ளையா? ஓகேப்பா, வைக்க கூட தான் ஒரு 20 கட்டை இருக்குது. சுற்றுறது தான் நீங்கள் போயிட்டு வந்துட்டு தான் பட்டக்காரரை கேட்கணும். அது என்ன பண்ணுது வைக்க? இதுக்கு எதுக்கட ஆயில் விடுவ? அது என்னது? இது ஒரு பக்கம் ஆட்டு. பின்னாடி பின்னாடி வரணும். பின்னாடியா? முன்னாடி சரியில்லை. வழி காணாமா வண்டி மாத்திரியா? நீ எல்லாருமே இப்படிதான் சொன்னாங்க. உன் பேர்ல போட்டு ஒரு வண்டி ஒன்று போட்டு ஒரு அதெல்லாம் எடுக்க மாட்டேன். நாங்கள் $10,000 கொடுக்குறீங்க, $5,000 செலவு கொடுக்குறீங்களா? அது அதில் போடுங்க. இங்கே எங்கே போடுறீங்க? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மாப்பு. பஞ்சர் வாங்கணும். எல்லாரும் அந்த படத்தில் வருவேன் பட்டு கையில் பஞ்சர் ஓடுறது. ஏடா அதான் ஒருத்தர் சொல்கிறாங்களே, அம்மனுக்கு என்ன ஓனரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அன்னைக்கு கூட பாரு, ஒரு காட்டுக்காரன்கிட்ட ஓடி 50,000 மொத்தமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஈஸில் யார் அடிப்பா? டிரைவர் சம்பளம் யார் கொடுப்பா? மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுவா? அதெல்லாம் கண்ணை மறைச்சிரும். இதுலலாம் யாரு மாமா உங்களுக்கு கிரீஸ் அடி சாது எல்லாம் உண்மையில தானே பா. நீ தானே அடிச்ச அனுபவி. என்ன தலைவிட்டுங்க? ஓகே கூட பேனர் சந்தோஷ் டிவி ஸ்னவுத்ரா. இப்படிதான் போகிறேன். மரலியாமலையும் போகிறேன். அதான் உடனே போகிறதான் மாட்டிட்டு. யா பின்னாடி வர வச்சுருக்கீங்களா? இந்த விஷத்தை பார்த்துக்குங்க. விஷப்பூச்சி நம்ம நெய்யில் வச்சுக்கோமா குடிச்சிட்டுலாம் ஓட முடியாது. அப்போ நான் எப்படி போடுறேன்? அதான் தெரியும். மாற்றி போடணுடா.
போங்க ஏதா சரி பண்ணுது அதுங்காட்டி கொஞ்சம் பிளான் சேஞ்சு. வைக்கிப்பிழை கேன்சல் ஆயிடுச்சு. உளுந்து போட்டு சுத்த போகிறோம். ஓகே நம்ம நேற்று டாப்பு கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் போகணும் பட்டறைக்கு. ஒரு 30 கற்று இருக்குது. சுற்றிட்டு தான் நாங்கள் பட்டறைக்கு டாப் போட போகணும். கட்டர்பார் கழட்டி விட்டோம். ஆமாம் ஆமாம் அந்த பூனை பிடிச்சிங்க வறுத்து வைக்கலாம். நீ சாப்பிட்றியா சொல்லு வறுக்கலாம். போலாண்டாப்பா. போய் குறுக்குறை ஓட்ட விட்டலாம். குறுக்குறை இல்லை எனக்கு கம்பி மாற்றத்துலாம் சத்து இல்லை. இப்படிலாம் ஒரு பங்காளி பற்றி சொல்லலாமா? சரி எடு போகலாம். இதோ நீங்கள் ஓட்டுறீங்கன்னு சொன்னீங்க இல்லை வேற யாருன்னா தரேன். ஆனால் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கூட கடத்தை அப்படியே உக்காந்துக்குவேன். சரி எடு போகலாம். அது கம்பியோட கூட பெருசு இல்லை. லோட் ஆயிடுச்சுன்னா உளுந்து புட்டில் லோட் ஆகுது. போ அன்னைக்கு ஃபோன் பண்ணது தான். ஒரு 2000 ரூபாய்க்கு போடு. 2000 10,000த்துக்குலாம் பிடிக்காது. ₹3000 போட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறது. இந்த பாரு வரட்டார். போட்டேன். ஓடு போடு ஓடு. பிடிக்கலாம் கீழே போயிட்டு போகுது. டீசல் இது டேங்கில் நம்பினா தான் நம்ம கணக்கு. எல்லாம் மாறிப்போம் கணக்கு. ஐஃபோன் கிளாரிட்டி இதில் எதிர்பார்க்க முடியாது. நீ ஃபீல் பண்ணது ஏடா ஏமாப்பு கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறான். எப்போ போன அது ஐஃபோனில் இருக்கும். ₹1,00,000 ஃபோனில் இருக்காதா? நாம் இதுக்கு வீடியோ எடுத்தால் போதுண்டாப்பா. ஐஃபோனில் வீடியோ எடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஒரு காலத்தில் எடுக்கிறோம். இப்படியே ஃபீல்டு போச்சுன்னா எடுத்து விடுவோம். கடனையே கட்ட முடியாது. இதில் வேறு ஐஃபோனு. போகலாம். ஏடா இங்கே போகிறானுங்க. ஓகேண்ணா ஒரு ₹3000 வச்சாச்சு. போதும். ஒரு 2 நாளைக்கு அவ்வளோலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதில் ஓட்டா குடிச்சாப்பிடுவோம். வாடா மாப்பிள்ள. வாடா மாப்பிள்ள. ஒரு 10 நிமிஷம் வந்துடலாமா? அவ்வளோதான். அது எவ்வளோ நேரம் வரப்போகுது? 10 நிமிஷம் தான் வருவா. வரமாட்டேங்கிறான் ப்ரோ தேவேந்திரன். அதான் வரான். ஓகேன்பா. உளுந்து போட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ படுதா போட்டு எந்தளவு சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க. உளுந்து போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உளுந்து போட்ட சாக்கு அள்ளிக்கிட்டு போவாங்க. இல்லைன்னா நெருப்பு வச்சுருவாங்க. இன்றைக்கி என்னடான்னா
இங்கே தான் சுற்றுறதுக்கு படுத்தா போட்டு சேஃப்டி பண்ணிச்சு. அதான் உடைக்க முடியாது, உடச்சி விட முடியாதான்னு சொல்கிறல, கொஞ்ச நாச்சும் புட்டு ஒன்றும்லான்னு சொன்னல. மாப்பிள்ள காட்டுக்காரரை வர சொல்கிறா, நாங்கள் வந்துட்டோம், நீ வா. வந்துட்டானா மாப்பிள்ள? அங்க கேட்டுச்சு அவன் யாரு மாப்பிள்ளையாவது இதாவது எங்க காட்டுக்காரர் வந்துட்டாரு. நீ ரீலர் இறக்கி போட ஆம்டி குஞ்சு வேற வந்துடும். ஏன் வீடியோ எடுத்தானே எதை எடுத்தானே ஆனந்தம் தான் கத்துவான். நம்பு துக் துக். ஏன் மாப்பிள்ள இது இறக்கி போகிறதுல என்ன பெனிஃபிட்டு? இறக்கி போடாமல் எப்படி ஓட்டுறது? ஒவ்வொருத்தரும் இறக்கி போடாத ஓட்டுறாங்களே. அது யாரு? அங்கே ஒரு வண்டிக்காரர் இருப்பாங்களா, பேர் சொல்ல வரும்ல, அங்கே ஒரு வண்டிக்காரர் தெரியல. தான் ஒருத்தங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஓட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. வராரு பாருங்க குண்டு பையனுக்கு ஒரு டேஸ்ட்டு. மாப்பிள்ளையோட பங்காளி. அட பிரச்சனை என்னடா பங்காளிங்களை இப்படி சொல்லலாமா? டே வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்குதுங்கிறான்டா. நீங்கள் ஓடிட்டு வாங்க வேலைக்குதுங்கிறான். அந்த வண்டி ஓடுதாடா, சுத்துதா? என்ன மாப்பிள்ள அந்த வண்டி சுத்துதாடா? கொடுத்துட்றா. மாப்பிள்ள தான் ரேட் சொல்லிட்டான், அவ்வளோதான். மாப்பிள்ள தான் ரேட் சொல்லிட்டான்ல. மாப்ப நீ சொன்ன ரேட்னா எனக்கு டே உன் கண்ணு முன்னாடியே சூப்பராக அழகாக வச்சு ஓட்டுறோம். எப்படி இருந்த வண்டி, எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறோம்டா. நம்ம வண்டியா இது அப்படி நீயே சாக்காயிரு. கொடுக்கலையா? சரி ஸ்டார்ட் பண்ணி போட்டு விடுவோம், கொஞ்சம் ஆயில் நாச்சு விட்டோம். ஏய் ஸ்டார்ட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஆயில் நாச்சு விட்டோம். மேலே லைட்டாக தூக்கி போட்டு விடு. பைப்பாடி இருக்குது. மாப்பிள்ளை பற்றி ஆயில் எப்படி பசையாக விட்டு வச்சுக்கிறாரு. அந்த செயின் தானே சீக்கிரம் காயுது, இது அப்படியே இருக்குது. விட்டதை விட்டாவே லோடு. போது 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 போது. போதும் போதும். ஏதோ ஒன்று ஆனால் பிடிக்குது. ரோலரே ஆட்டுது, ரீலர் ஆட்டுது. ஆப்பனா ஓடிச்சு போது விடு. கரண்ட் ஃபுல்லாக கட்டுறேன். அது பாரு ராம் எப்படி ஆடுது பாரு மாப்பிள்ள. பாரு மங்காளி எடுத்து ஆடுவான். அவர் என்னன்னா மாட்டிக்குவான்னு பாரு. அது வேறு சொல்ல ஆரம்பிடுறான். டீ ஷர்ட்டை தூக்கி தலையில் மாட்டிக்கா. டீ ஷர்ட்டை தூக்கி தலையில் மாட்டிக்கா. மாப்பிள்ள வண்டியில் எடுத்தா என் வண்டியிலே இருக்கிற ஹெல்மெட் வேணுமா? உன் ஹெல்மெட்டை நாசம் பண்ணி விடுவாங்க. எத்தனை இருக்குண்ணா? பத்தா 11 வைப்பான். இதுக்கு முன்னே ரெடி பண்ணுங்க. அது இற போடுறீங்க, அதை முன்னே ரெடி பண்ணுங்க. என்ன கூண்டா இதுக்குதான் டோல் பண்ணுறேன். ஏறல ஏம்மா இப்போ ரொம்ப ஏறுது. கேட்டுருச்சவங்க அது எப்படா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? ஏற்று
பிடிக்கிறார் ஏறுமா ஒரு ட்ரிப் போயிட்டானா இறக்கிக்கிட்டு நறுக்கிட்டு தூரம் இல்லையா அவனும் தூக்குறான். தூரம் ஓரமாக பிடி. போடணும் மாப்பிள்ள. ஃபஸ்ட்டு டாப்பு போடுவோம். அப்புறம் 25 HP எழுத்து கிழங்கு வேணுமா? அதான் 23,000 28,000. அது இதுக்கு செட் ஆகாது. செட் ஆகிற மாதிரி இருந்தால் போட்டுருவோண்ணே. இது கை செட்டு எல்லாமே. இது பானட்டு முன்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்களே, பின்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தலைவலியே இல்லையே. தாண்டிற மாதிரி. இந்த வண்டியில் அச்சா ஒரு பிரச்சனையா தாண்டிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வண்டியை லுக்காக வேறு மாதிரி. மாப்பிள்ள பாரு ஒரு முட்டை போட்டான். ஒன்று போட்டான். முட்டை போட்டியான். உனக்கு நான் பிக்கிறதா எதிர தூக்கும்டா. இவ்வளோதானா நல்லாவே கூடியும். ஒரு வேலை தானே. வேலிக்காடா மாப்பிள்ள. எங்கே ஓட்ட கட்டிட மாட்டேங்குது வேலை. ஏ இது என்னடா மாப்பிள்ள, கீழே அந்த ரோலர் உரைய விடாத ஓட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுடா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைடா. இது நிறுத்திக்கிடுமா அப்படிங்க அது கஷ்ட கொண்டு ரோலர் மட்டும் மண்ணில் உரைய விடாமல் அவ்வளோதான். மற்ற மாதிரி ஓட்டுறது அதே மண்ணுனா எல்லாமே அதே மாதிரி தான். இன்னும் 1 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணால் போயிடும். மாப்பிள்ள அள்ளிக்கிட்டான் வேறு அவ்வளோதான். மற்ற வர ஓடுறது ஏன்னா பல வழி. ஏ எல்லாம் ஓட்டுதல் கல் எடுக்கிறதாண்டாப்பா. இதே கோமதியில் சுத்தம் இல்லைங்கிறாங்க. அது எதனால? அது எதனாலும் தெரியல. ஆனது என் பேலரில் சுத்த மாட்டேங்குதுங்கிறான். இதெல்லாம் சுற்றி போடுது. இது என்னன்னா விட்டு ஆகி விடுறேன். இதையும் அரிச்சிட்டு வந்துடு. மண்ணெல்லாம் அதை அரிச்சிட்டோ. மண்ணில்ல சுத்தமாக தான் இருக்கும். அதெல்லாம் பொங்குதான், அரிச்சிட்டோ. வேண்டாமா வேண்டாமா. அங்கெல்லாம் நானும் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துக்கிட்டேன். முழங்கு வருதான். இதெல்லாம் முழங்கடா மாப்பு. தட்டோட முழங்கு அதிகமாகுது. ஆமாம் இது ஏதோ அவர் என்ன பண்ணுறது. இதெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்டாக்கில் எழுவாங்க நெருப்பத்தி இருந்தாங்க. ஆமாம் இதெல்லாம் இன்னைக்கு உளுந்து போட்டெல்லாம் கூட விட மாட்டேங்கிறாங்க, சுற்றி தள்ளுறாங்க. அம்மா இதெல்லாம் அம்மா காதுங்களா அந்த மக்காச்சோளம் இது கூட விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் காட்டோட நெருப்பு வைப்பாங்க. அதெல்லாம் அது கூட விட மாட்டேங்கிறாங்க. மக்காச்சோளம்லாம் கூட்டு எவ்வளோ காய்ச்சி வாங்கி போ அப்படிங்கிறாங்க. அதான் ஓப்பனிங்க அமர்க்கலமாக இருக்கும். அப்புறம் தட்டுக்கள் சுற்றணும், வைக்கிறதுக்கு சுற்றணும்னா ஜாயிண்டில் போய் சுற்றிக்காத பார்த்துக்கணும். ஜாயிண்டில் சுற்றினா தரன்னு அடிக்கும். அப்புறம் இறங்கி நம்ம க்ளீன் பண்ணால் தான் எடுக்க முடியும். இவ்வளோ தான். ஒரு பேலர் ஓட்டுறது ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம்னு. ஓட்டிட்டா 1 மணி நேரம் அதிலே வாஷ் பண்ணணும். 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டா போதும், பழகிக்கலாம். வாஷ் பண்ணணும். அப்புறம் மெயினாக பேலரில் பொறுத்த வரலாம் நூல் இறங்கலை, நூல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா மட்டும்தான் அங்கே போய் கையை எங்கேயும் விட்டுறக்கூடாது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு போய் முடிஞ்சால் பாரு, முடியலாம் விட்டுட்டு அது திறந்துட்டு கூட பண்ணிவிடலாம். ஆனால் ஆஃப் பண்ணிடணும். இந்த பீட்டியை போடாத நான் தான் பெரிய ஆளுன்னு போனோம்னா நமக்கே சேதாரம் ஆகி போயிடும். பெரிய சேதாரம் ஆகி போயிடும். நான் மாற்றி கூப்பிட்டேங்கண்ணா. சரி சரிண்ணா. அது ஒன்று தானா மாப்பிள்ள. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மட்டும் போயிட்டுண்ணா. வண்டியே ஆஃப் பண்ணிட்டு போயிடணும். சொல்ல போனால் என்ன காய்ச்சா டைமாக இருக்குது. வண்டி எதுக்கு ஆஃப் பண்ணணும், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் வம்பு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஆனால் பேலரில் நிறைய பேர் கையை விட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு துண்டு கூட ஆமாம் கை துண்டாகி போச்சு. மன்னார்பள்ளத்தில் ஒருத்தர் கூட இப்போ கை பக்கமாக என்ன
வருஷமாக இதில் ஊர்லாம் பெரிய ஆள் தான். ஆமாம், ஆனால் இது பாரு டக்குன்னு கட்டு லோட் ஆகுது. எதனா லோட் ஆகிடுது. எதுவும் இப்போ இல்லை சோளத்தட்டு கள்ளக்குடியாக இருந்தால் எங்கேயும் எவ்வளோ தூரம் சுற்றணும். இது பாரு பூத்துக்குள்ளேயே கோழிமுட்டியாட்டம் என்ன 20 கத்தம் வரும்னு நினைக்கிறேன். வரட்டும் ஏதோ வந்ததுக்கு ஒரு காசுக்கு வந்தது காலையில் ஒரு செலவு. ஏதோ எங்களுக்கு டாப் போகிறதுக்கு செலவு. ஏமாப்ல டாப் போகிறதுக்கு எல்லோரும் பெல்ட்டு தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. பெல்ட்டுண்ணா அப்படியே மேலே பெல்ட்டு மாதிரி மொத்தமாக இருக்குது, அதை போட்டுடலாம். மொத்தமாக அதுதான் கிளியாதுங்கிறாங்கடாம்மா. இப்போ நல்லா இருக்குமா? எனக்கு நான் போய் கேள்வி போட்டதுலப்பா எல்லாரும் இப்போ அதை தான் போடுறாங்க. சரிண்ணா நீங்களும் அதே போட்டு பாருங்க. அதை தான் போடலான்னுக்குறோம். சரி அதே போட்டு பாருங்க. ஒரு வண்டியில் போய் பார்த்துவாங்க எப்படி இருக்குண்ணா, யார் போட்டுருக்காங்க அந்த வண்டியில். ஆனந்து போட்டுக்கிறோம். சரி அப்படின்னு அதை பார்த்துங்க. நல்லா தான் இருக்குது, கிளியறதில்ல. பார்ப்போம். மட்டையில் மாட்டினா கிளியாமல் கிளியாது அப்படின்னா அதே பெல்ட் இருக்குதுல்ல, பெல்ட்டே தான் அப்படின்னா அதே போட்டு. கரெக்டாக அந்த கத்தை லோட் ஆகும்போது மட்டும் பாரு வண்டி அனுப்போம். வண்டி அனுப்பிச்சுன்னா உடனே லோடு எடுக்காது. அங்கே அளவுக்கு மேலே கத்த வவுர் நம்பி போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இதுக்கு மேலே பிடிச்சானா அங்கே லோடு போல்ட்டு பட்டாருன்னு உடஞ்சி போயிருக்கு. லோடு போட்டு உடஞ்சிட்டு சவுண்ட் வந்துட்டுனா போயிடணும். ஆமாம், நீ அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இல்லைன்னா வேலையாகாது, சடக்குன்னு உடஞ்சி போயிடும். அப்புறம் லோடு போட்டு உக்காண்டிட்டு மாங்கடிக்கணும். லோடு போல்ட்டு போட்டாலும் சுத்தாத, பின்னாடி இருக்கிற ஓப்பன் பண்ணி விட்டு திரும்பி அதை பஸ்ஸில் சுற்றினா தான் எடுக்கும். எடுத்துக்கலாம், அளவோடே எடுத்துக்கலாம். நிறைய மாறி தண்ணி இருந்து பாருங்க. தெரியல மாப்பிள்ள, இது வரல ஆட்டு கை விட்டாங்க. ஆட்டு கை விட்டாங்க, பொட்டி மாறிக்குது. பொட்டி மாறிக்குது. இது அவன் ரசிட்டில் காமிச்சா ஒரு மாதிரி அது டெமோ ஓட்டுருக்குறாங்க. இன்னும் யாருக்கும் பொட்டி மாறிக்கிட்டு இன்னும் யாருக்கும் வரல. இன்னும் யாருக்கும் வரல. இதே போதும்டா நமக்கு இதே போதும். ரசிட்டு ரெண்டு அட்வான்ஸே போதும். இது நல்லா இருக்குதாம்மா, இதுலேயே ரொட்டேட்டு நல்லா இருக்குதா? அப்படிதான் சொன்னாங்க. நல்லா இருக்கு. ஒன்றும் இது ரொம்பலாம் லோடும் ஆகாது, எதுவும் ஆகாது மாப்பிள்ள. ஹெவி நல்லா ஹெவியாக இருக்குதான். அது இது எவ்வளோ 95,000 நம்மளுக்கு. 42 பேர் என்ன மானி இல்லை, அதுதான் பிரச்சனை. அதுதான். ஆனால் இப்போ வந்துருச்சுங்கிறாங்க. இப்போ வந்துருக்காங்க, மானியத்தில் தான் எடுத்தாங்களாம். ஆர்வலம்மா அந்த இது தாண்டிலாம் டெமான்ஸ்ட்ரேட் இருக்கிறாப்ல இல்லை? ஆமாம், தூட்டத்து ஊர் வச்சுக்கிறாப்ல. ஓ ரொட்டேட்டரும் வண்டியும் இது வண்டி நல்லா இருக்குங்களா? அப்படிமா நல்லா இருக்குதா வண்டி? ரொட்டேட்டர் நல்லா இருக்குங்கிறாங்க. நான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அவருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. நல்லா இருக்குங்கிறாங்க. இதில் ஓட்டுறது பிரச்சனை இல்லை, இந்த புகத்தான் மாப்பிள்ள. என்ன பீ குத்திக்கிறது தெரியுமா உளுந்து போட்டு? என்ன மாப்பிள்ள உன்னை பார்த்து கண்ணடிக்கிறான்? என்னை பார்த்து கண்ணடிச்சு என்ன பண்ணுறான்? அங்கே அவனை ஆளை பார்த்து கண்ணடிச்சா கூட பரவாயில்ல. ஆளை பார்த்துக்கிறதுக்கு போகவே மாட்டேங்கிறானே. ஏன் மாப்பிள்ளையோட மேரேஜ் ஃபங்க்ஷனை நம்ம யூடியூப்பில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாம். ட்ரெண்டிங்காக வந்துடும். அவனுக்கு என்னன்னு சொல்லலை, நீ சொல்கிற டே உன் கல்யாணத்துக்கு யூடியூப்பில் போட்டு விட்டுலாண்டா அப்படின்னு சொல்லி. அவன் எழுதுற மாப்ப உன் கல்யாணத்தை யூடியூப்பில் போட்டு விட்டுலாமா? உன் மேரேஜ் ஃபங்க்ஷனை யூடியூப்பில் போட்டு விட்டுலாமா? யூடியூப்பில் உன் கல்யாணத்தை நான் போடுறேன்டா, நீ போடுறியா? நான் வரல, நீ ஓட்டுறியா? கல்லூரி ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டிக்கலாம். கள்ளபடின்னு கொஞ்சம் தூக்கி பிடிச்சாவே கதவுலாம் நீட்டிட்டு இருக்குதுல்ல, எடுத்துக்கிட்டோம். இந்த ரோலர் மண்ணிலே விடணும், அப்போ தான் எடுக்கும். நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். பாரு எவ்வளோ புழுதி போகுது பாரு. இந்த குழுவே நமக்கு சளி கண்டிப்பா எனக்கே சளி பிடிக்காது. எனக்கே சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோ. பிடிக்காத ஆளுக்கே பிடிக்கும். இதோட இன்னும் நெல்லம்புல்லு இன்னும் ஓவராக வருமா? இன்னும் ஆமாம், இன்னும் அதெல்லாம் முழங்கு. ஒரு காடு கிடச்சிதான், அதுவும் வந்து ரேட்டு கட்டுப்படியாவது போயிடுச்சு. என்ன எவ்வளோ? அதுக்கு 40 ரூபாய்க்கு கிட்ட சொல்கிறாங்கடா. இங்கேருந்து
10 ரூபா கம்பெனி இது வந்து காலிப்பிட்டி போகணும் 10 கத்தை தான் வருமா 10 கட்டி கோசரம் அது காலி விட்டு போகிறதுக்கு அது நின்று போகுது அப்படின்னு விட்டோம் 50 ரூபான்னு போட்டாவே 500 தான் வருது அது 10 கோட்டி ஒரு 200 கத்தை 300 கத்தை சொன்னாங்கண்ணா கூட சரி டீசல் 2 டீசல் செலவு பண்ணிட்டு ஒரு இல்லை 200 கத்தை 300 கத்தைனா கூட 40 ரூபா போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லலாம் 10 கத்தைக்கு இங்கேருந்து அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டருக்கு மேலே வரும் 4 டீசல் அதில் என்ன இருக்குது நமக்கு 500 டீசல் காணாமல் போயிடும் அதுதான் நின்று போகிறோம் மாப்பிள்ள அப்புறம் இது கடிச்சு தான் அப்போ வரல இதை எடுத்துகிட்டு வந்து காப்பி என்ன போயிடுவோம் அப்படி யார் டான் அது கம்பெனியாக என் மாப்பிள்ள ஒரு கத்தை எடுத்துக்கிட்டோண்ணா எடுத்துக்கிறோம் வேறவே ஆடு பாரு மேலே போகிறா எல்லாம் மண்ண மண்டை நானும் தான் ஓட்டினேன் ஒரு 2-3 நாள் முடியல இவன் கட்டப்பார் ஓடிக்கிட்டான்ல போட்டால் போடுறது வேலை இல்லை கழட்டி விட்டுட்டோம் சரி நேற்று கழட்டி விட்டுட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு சரி காய்ச்சி வந்துட்டு மட்டுமா ஆமாம் இனிமேல் ரொட்டேட்டர் அதுக்கு இப்போ வயக்காடு நிலக்கட்டை ஓட்டணும்ல அதுங்களுக்கு மாட்டிக்குமா இல்லை ஒட்டுறா ரொட்டேட்டர் மட்டும் தான் ஓடும் 5 கிலோ பைசன் பேர் தான் மாட்டுவேன் இதுதான் மாப்பிள்ளை வைக்க பிடிக்கிட்ட போயிடுவான் இதில் நீங்கள் ஓட்டணுமா அது நம்ம தான் ஓட்டணும் லோக்கலாக இருந்தால் பிரச்சனை இல்லை டிரைவர் வருவாரா இல்லை இப்போ இல்லைன்னா நம்மளுக்கு வெள்ளையும் வருவோம் அவ்வளோதான் நாட்டுக்கு இன்னொரு நகை வலிச்சிட்டு அந்த பட்டானுக்கு போகும் அது 4 6 8 12 20 கட்டம் கேரண்டி 60 கட்டத்துக்கு மேலே அது வர்றது வரட்டும் அப்படின்னு என்ன வந்ததுக்கு ஒரு காசு அவ்வளோதான் நமக்கு டாப் போடுறதுக்கு நான் போடுறது செலவுக்கு ஆகும் ஒன்று எடுக்கிறேன் வண்டியை ஓ அதை கிளச்சி விட்றாராம் கல் ஓ இந்த கண்டு கரண்ட் அடிக்கலாம் அவ்வளோதான் அங்கே போகிறான் வா 3 கட்டு போடுறது கல் பைப்பே ஒட்டிங்கி போய் கிடக்குதுரா உள்ள இன்னும் வேலை செய்ய மாட்டா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வேலையெல்லாம் செய்ய முடியாது ஒடிஞ்சா கூட்டலாமா இதெல்லாம் அவ்வளோதான் மாப்பிள்ள அதில் நுணுங்கி போச்சுல மேலே ஏறாத சந்தில் கொட்டி கொட்டி போயிடும் அதான் கொட்டிக்க பார்த்தேன்னு கொட்டிக்கிறேன் அலையில் எவ்வளோ ஆனால் இதை முடிஞ்சால் அள்ளிட்டு போவாங்க இல்லைன்னா நெருப்பு வச்சுருங்க எல்லாம் அதை தான் பண்ணுறாங்க கோணிச்சாக்கில் அள்ளிட்டு போய் மீதிக்கிறத கோணிச்சாக்கில் கூட்டி அள்ளிட்டு போயிடுறாங்களாம் ஒவ்வொருத்தர் ஓட்டினாங்கன்னா தூக்கிட்டு ஆடுது வண்டி ஓட்டுறது தான் ப்ரோ கிளச்சி விட்றது தான் வாட்டம் மற்றபடிக்கெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை தூக்கணும் அப்படின்னா வண்டி வேகமாக கிளச்சி விட்டோம்னா கண்டிப்பாக தூக்கும் நாம் பொழப்ப ஓட்டணும்னு நினச்சி ஓட்டினோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை சீன் போடுறோம் வெட்டி சீன் போட்டோம்னா தூக்கும் கிளச்சியை பொறுத்த வரலும் லெவலாக விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு கிளச்சி லவுக்குன்னு விட்டோம்னா கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் எகிறோம் இதில் வந்து கிளச்சியில் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டாலும் கிளச்சி வந்து டைட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அது எப்படின்னு தெரில அதை வேறு கம்பெனிக்காரர்கிட்ட கேட்கணும் மாப்பிள்ள பாரு தூக்குறானா ஆனால் ஹலோ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆனால் தூக்க மாட்டான் ஒரு முழங்கால் வயரும் கலப்பு தூக்குனா கூட கிளச்சி அழுத்திக்குவான் அந்த விஷயத்துல இவன் ஒரு பயந்தாங்கோழி தூக்கிக்கணும் தான் தூக்கி கமிட்டி போட்டுருமாம்மா இவன் மொட்டை பையன்
கொண்டு அன்னைக்கு இறக்கி விட்டாம்மா 6,000 மேலே இறங்கி போச்சு. என்ன போயிடுவேன் ஆமாம்மா பார்த்தேன். எடுக்கங்காட்டி போடும் போது அது எப்படி உடம்பு சேர்த்துல அப்படி விட்டான்? அது அந்த புளி பறிச்சு வச்சுருப்பாங்க எண்ணெய் குடிக்க அதை விட்டு ஆகிட்டான். எடுக்குங்காட்டி 10 நிமிஷம் ஆகி 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. ஐடியை விட்டு ஐ ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன். அடிச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்தா வந்து அப்புறம் அது ஓனர் கழுவி விட்டுறது. எதுக்குடா விட்டா கொண்டு போயிட்டான். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொண்டு போய் கழட்டி விட்டுட்டு திரும்பியும் பட்டறைக்கு போக போகிறோம். டாப்பு வேலைக்குது போட போகிறோம். இன்னொரு 2 கத்தை, அதிகபட்சம் இன்னொரு 2 கத்தை வரும். ஓட்டிட்டு டாப் போட போகிறோம். வண்டி அப்படியே திங்கிது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அப்படியே வெறும் மிஷினை ஓட விட்டோம்னா அப்படியே கீழே நுணுங்கி பாதி ஓட்டிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்து ஓட்டலாம். ரொம்ப பின்னாடி போய் கட்டைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டான் மாப்பிள்ள. டேய் மாட்டிக்கிச்சுரா. மாப்பிள்ளை காணோம், ஓடிட்டானோ, எங்கே போனான்? வேலரில் என்னென்னத்தை சுத்த முடியுமோ அத்தனையும் சுற்றுறாங்க ப்ரோ. எதுவுமே பாக்கியலை, எல்லாத்தையுமே சுற்றி ஒரு வழி பண்ணுறாங்க. என்ன அவங்க அம்மா கண்டபடி திட்டுதா? எங்கடா போன? என்ன சொரியிறான் பங்காளி? இது லைசன்ஸ் போட்டேனா? லைசன்ஸ் அதான் போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க, டைம் கிடைக்க மாட்டேங்குதே. ஏற்கனவே ஒரு 2,000 பணம் கட்டி போயிடுச்சு. ஏன் என்னாச்சு? போகவே இல்லை. அவன் போனதானே போகிறாங்க. நான் அது அவனுக்கு இல்லை, எனக்கு என் கோமதிக்கு இவனுக்கு இவன் தம்பிக்கு எல்லாத்துக்கும் போட்டு போகவே இல்லை. இப்போ திரும்ப ஓட தெரியுமில்ல? அதெல்லாம் மாப்பிள்ளை எல்லாத்தையும் ஓட்டுவான். அப்புறம் நான் போய் போட்டுக்கலாம். போடல ஒன்றா நம்ம இதில் பக்கத்தில் வந்துடுவாங்க. சுற்றி கட்ட முடியாது. லோடாகி போச்சுன்னா ஒன்று ஆஃப் ஆகும். ஒரு 5 கத்தை வரும் நினைக்கி, 17 கத்தை இருக்கும். அப்போ போட்டிக்கு கணக்கே விடலாம். நூறு கண்டு கட்டி தாழ போட்டீங்கன்னா வேறு ஒரு ஐடியா பண்ணி வைங்க. இல்லை ஏமாப்பிள்ள இவ்வளோ தூரம் பண்ணுறோம், அதை பண்ண மாட்டோமா? அதெல்லாம் நூல் வைக்கிறதுலாம் நாங்கள் விட்டு வந்துச்சிரும். வீட்டில் வச்சுருங்க. மாப்பிள்ளை பாரு எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அதான் இது பண்ணுறான், மேனுவல் போட்டான். மேனில் போட்டால் நான் அடிக்கிற போனோம். பொறுமையாக சுற்றுமா? அவ்வளோதான். கட்டும் அதான் நுணுங்குதில்ல, எல்லாம் நுணுங்கி திரும்பியும் போயிடும். இப்போ மேனுவலில் போட்டால் அந்த வேலையா? அது இதைத்தான் பண்ண முடியும், தட்டெல்லாம் பண்ண முடியாது. இதை வேணா பண்ணலாம். அதுக்கு தான் எடுக்க மாட்டேன். என்ன இன்னொரு ஒரு 2 நாம வரும், பாதியெல்லாம் பின்னாடியே கொட்டிக்கிட்டு போகுது. இன்னும் 2 நாம தான் வரும். அப்புறம் அவங்க தான் ஃபோன் சாக்கில் அள்ளி இறந்துக்கிறாங்கல்ல, கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது. அங்கே கொஞ்சம் இருக்குது. ஏடா இதை அடிச்சுட்டு போய் இதை அரிச்சுக்கிட்டு அவங்க போயிரு. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. 17 கத்தியா? எத்தனை கத்தை? 20 20 உளுந்தா 21 கத்தை விழுவுது. அது ஒரு கத்தை வருமானு தெரியலையே. வருமா? அதெல்லாம் அரிச்சுட்டா, அதெல்லாம் 1 வருஷம்னா கூட வந்துடும். சரி ஓகே. ₹1,50 ₹1,50 பில் பண்ணி வச்சு
வந்ததுக்கு ஒரு 1000 ரூபா. காலையில் காசு போட்டு காலையில் கடவுளை பார்த்தாச்சு. மூணு வண்டி ஓட்டுங்க வேணில் போட்டேன். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. மாப்பிள்ளை அவ்வளோதான் சுற்றிட்டு கடைசியாக வந்துட்டான். நாங்களும் வண்டிக்கிட்டு வந்துட்டோம். என்னம்மா வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். மாப்பிள்ளை பாவம்டா, கமுத்தி போட்டு எடுக்கிறியா, தூக்கி தூக்கி ஓட்டுறியா, என்னென்ன காரணம் சொல்கிறான் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு சம்பளம் தராதீங்க பாருங்க, தூக்கி தூக்கி ஓட்டுறான். முன்னாடி சப்பாய்ஸ் எல்லாம் எதுக்கு ஆகும்? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. பாப்படி கேட்டு ம- ஏன் ஊட்டி நாள் தொடரா நாள் தொடரா